அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு ஏற்கனவே கர்மகாரகனான சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கூட அதிர்ஷ்டக்காரகனான ராகுவும் சேர்ந்தார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நம்ம என்றது எல்லாத்தையுமே பெரிய லெவலில் செஞ்சு கொடுக்குறவர் இந்த ராகு பகவான். இப்போ 10ஆம் இடத்துல கர்மக்காரனான சனி பகவானோட சேர்ந்ததுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர்ல ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்க என்னோட வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு ஷார்ட் ட்ரிப்பாவது போகணும், வெளிநாடு போகணும், இங்கே சம்பாதிக்கிற மாதிரி 3 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து காலகட்டத்தில் ஏமாற்றம் அடைஞ்சவங்களுக்கு இந்த ராகு பயிற்சியினால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதே ராகு திசையும் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் அங்கே தங்கி இங்கே சம்பாதிக்கிற மாதிரி 3 மடங்கு சம்பாதியம் பெற்று வாழ்க்கையில வெற்றி வெற்றின்னு ஒளியிடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரிஷபத்திலேருந்து 4ஆம் இடமான சிம்மத்துல கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் வாங்கியிருக்கிற நட்சத்திரம் அப்படின்னாக்க உள்ள வர்றது நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்ப இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மாத்ருன்னா அம்மா, தாயோடைய உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது அப்படின்னாலே நுண்கிருமிகள். நம்ம கடந்த காலகட்டங்களில் கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் நுண்கிருமிகள் தான். அப்போ அந்த நுண்கிருமிகள் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மாத்திருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால பொருளாதார செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை தவிர இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு அந்த வீட்டில் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வக்கீலை பார்த்து ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு பார்த்துட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். இத்தனை நாளாக சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்களுக்கு காரும், காரில் போயிட்டு இருந்த லேவிஷான சேடன் கார்களையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சியினால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம அடுத்தது ரிஷபம் அப்படின்னாலே அதிபதி சுக்கிரன் அப்படின்னாலே சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் எல்லாருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி யோகம் கிடைக்கக்கூடியது? கடந்த காலகட்டங்களில் வீட்லயே முடங்கி கிடந்தீங்க, வாய்ப்பு இருக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த வாய்ப்பு இருக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த ஏக்கங்கள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள். அது சினிமா தயாரிப்பை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும், அடுத்தது பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேனாக இருக்கட்டும், லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ஷூட்டிங் கிடைச்சி அதன் மூலியமாக இங்கே வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசு உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்பொழுது கண்டிப்பாக சூரியன் பொறுத்தளவுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ அரசு வேலைக்கு உடானவனது டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதிர்ஷ்டமான பயிற்சின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள சிவன் கோயில்ல உள்ள கால பைரவர். சரி சாமி, கால பைரவரை வணங்கக்கூடிய காலகட்டங்கள் எப்ப அப்படின்னாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கால நேரமான 4:30லேருந்து 6 கால பைரவரை வழிபாடுங்க. மாசத்துக்கு ஒரு முறை கால பைரவருக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி, ஒன்று சக்கரை பொங்கலோ இல்லாட்டி வெண்பொங்கலோ அல்லது தயிர் சாதமோ நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணீங்கன்னாக்க அப்ப அந்த ராகுவினால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையும் விலகும். ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக 90% மார்க் கொடுக்கலாமா? 90% மார்க் கொடுக்கலாம். நன்றி, நமஸ்காரம். இப்போ ராகு காயத்ரி ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் 9 ட்ரிப்பு சொல்லியிருக்காங்க. ராகுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். கேதுவுடைய காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகி சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு நாளும் 7 ட்ரிப்பு சொல்லணும். 7 ட்ரிப்பு காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க கேதுவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இதுவரையிலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இல்லம் தேடி நம்ம சேனல் வரும். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் அத்தனையும் சொல்றோம். இதை நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் பாஸ் பண்ணுங்க.